என் தங்கப்பிள்ளையே, உனக்கு மிகவும் நெருக்கமான ஒருவர் நீ செய்கின்ற சில தவறுகளினால் உன்னுடைய இல்லத்திற்கு வர முடியாமல் தவித்து நிற்கின்றார். ஆனால் இவரை வர வைக்க வேண்டியது உன்னுடைய கடமை. இவர் உன் இல்லத்திற்கு வந்தால்தான் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்கள், உனக்கு கொடுக்கின்ற பல நன்மைகள் உனக்கு தெரிய வரும். இல்லாது போனால் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் பல உனக்கு என்னவென்றே தெரியாமல் போய்விடும். உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி என்னவாக போகிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக உணர வேண்டும். உன் தாயானவள் உன் முன்னால் நின்று உனக்கு எதை கொடுத்தாலுமே சரியான நேரத்தில் உனக்கு தேவைப்படுகின்ற விதத்தில் அதை நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன் என்பது நீ அறிந்த உண்மைதானே. அப்படி பார்க்கும் பொழுது இன்று உனக்கு என்ன வேண்டுமோ அதை நான் சரியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்திட நினைக்கின்றேன். உன்னோடு நான் இருக்கின்ற உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு நம்பிக்கையை உறுதியாக கொடுத்திருக்க வேண்டும். என்றோ உன் கண்களில் பட வேண்டிய விஷயம், என்றோ உன் கைகளில் கிடைக்க வேண்டிய விஷயம், இவை எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. எந்த நொடியிலுமே நான் உன்னோடு பயணிக்கிறேன் என்பது நீ நன்கு அறிந்த உண்மை என்றால், நான் இன்று சொல்லக்கூடிய இந்த விஷயம் சரியானதுதானா என்று நீ எனக்கு பதில் சொல். அம்மா, நீ சொல்வது போலத்தான் நடக்கின்றது. நீ சொல்வது அத்தனையும் உண்மைதான். நீ சொன்னது போல இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே எனக்கு நடப்பதனால்தான் நல்லது எதுவும் நடக்கவில்லையா என்று நீயே என்னிடத்தில் சொல்லப் போகின்றாய். அந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையுமே என் குழந்தை நீ சரியாக கவனிக்க தொடங்கி இருந்தாயானால் இப்பொழுது உனக்கு நடக்கக்கூடியது என்னவென்பதனை சரியாக உன்னால் என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும். என் குழந்தையே, உனக்காக என்றுமுடன் வருகின்ற உன் தாயானவள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்ற பொழுதெல்லாம் கண்டது சில தவறுகள் இங்கே அடிக்கடி நடந்து கொண்டிருப்பதனால் உனக்கு மிகவும் நெருக்கமான சிலர் உன் இல்லத்திற்கு வர முடியாமல் நின்று கொண்டிருப்பதை நான் கண்டு கொண்டேன். நான் அவர்களை உள்ளே வரவழைத்திருக்க முடியும். நான் நினைத்திருந்தால் அவர்களை உள்ளே கூட்டி வந்து உள்ளே அமர வைக்க முடியும். ஆனால் அதை நான் செய்ய விரும்பவில்லை. ஏனென்றால் அப்படி நான் செய்தேனானால் உன் இல்லத்திற்கு வந்த இவர்களினுடைய மனதில் திருப்தி இருக்காது. உண்மையில் அவர்களுக்கு வந்து போன மன திருப்தி கிடைக்காது. நமக்கு அவமரியாதை நடந்து விட்டதாக அவர்கள் நினைத்து விடுவார்கள் அல்லவா? அதனால் இதையெல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் இவர்கள் வருவதற்கான காரணங்களும் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிய வரும். எந்த நேரத்திலுமே நாம் எல்லா விஷயங்களிலும் சரியாகத்தான் இருக்கிறோமா என்று கேட்டாயானால் அது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல. உனக்கே உன்னிடத்தில் அதற்கு சரியான பதில் கிடைக்காது. நாம் சரியாக இருக்கிறோமா என்று கேட்கின்ற கேள்விக்கு உன்னிடத்திலேயே பதில் இல்லாத பொழுது என் குழந்தை நிச்சயமாக அத்தனை விஷயங்களுக்கும் நீ பதிலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலில் உன் பக்கம் எல்லா விஷயங்களுமே சரியாக நடக்கிறதா என்றுதான் நாம் முதலில் சோதிக்க வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் சரியானபடி நடக்கிறது என்று நீ சொல்வாயானால், உன் மனசாட்சியிடம் கேட்டு நீ அதற்கு பதிலை சொல்வாயானால் நிச்சயமாக எல்லாமுமே உனக்கு இந்த வாழ்க்கையில் மிக பெரிய புரிதலை கொடுப்பதை உன்னால் உணர முடியும். நீ என்ன வேண்டும் என்று எது வேண்டும் என்று நினைக்கும் பொழுதெல்லாம் நான் உன் முன்னால் நின்று உனக்கான வெற்றியை என்னவென்று நிச்சயமாக உனக்கு எடுத்து தருவேன். உனக்கான நம்பிக்கையை நான் நிச்சயமாக உறுதியாக
மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது. அப்படி யாராக இருக்கும்? அம்மா, நான் தெரியாதவர்கள் வந்தாலே, எதிரிகள் வந்தாலே நான் இல்லத்திற்கு வருக என்று வரவேற்று அவர்களை உபசரிக்க கூடியவர் அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய இல்லத்திற்கு ஒருவர் வர முடியாமல் தவிக்கிறார் என்றால் நிச்சயமாக அது என்னவென்று எனக்கு நீ சொல்லிவிடு. நான் இப்படியெல்லாம் ஒருபோதும் நினைப்பவர் கிடையாது. அப்படி என்ன நடந்தது, என்ன தவறு நடந்தது என்று என் பிள்ளை மிகவும் ஆர்வமாக நீ கேட்கின்றாயல்லவா? நிச்சயமாக அதை சொல்லிவிடத்தானே உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன். அதை என்னவென்று உனக்கு உணர்த்திவிடத்தானே நான் வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை தேடி நடப்பது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான புரிதலை நிச்சயமாக தெளிவாக கொடுத்ததில்லை. பல முறை உனக்கான விஷயங்களை நீ தேடி நின்ற பிறகும் கூட உனக்கு எந்த உண்மைகளும் சரியாக தென்படவில்லை. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்றெல்லாம் நீ கேட்ட பல கேள்விகளுக்கு உனக்கே விடை தெரியவில்லை. நாம் நினைத்தது போல சரியாக நடந்து விடுமா என்கின்ற குழப்பம் உனக்குள் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த குழப்பத்திற்கு தீர்வு உனக்கு கிடைத்தாக வேண்டும். இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகள் எல்லாம் நிச்சயமாக என்னவென்று தெரிய வேண்டும். அதனால் இன்று உனக்கு உன் அம்மா சொல்கின்றேன், இவர் உன் இல்லத்திற்கு வராமல் இருப்பதற்கான காரணமும் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் எல்லாம் உனக்கு நடக்காமல் போனதற்கான காரணமும் ஒன்றுதான். 2 விஷயங்களும் இந்த ஒரு பிரச்சனையால் தான் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்படியானால் உடனே இதற்கான தீர்வினை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உடனே இதற்கான தீர்வினை நீ என்னவென்று உணர வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது இனி உனக்கு என்ன வேண்டும், ஏது வேண்டும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. என் பிள்ளையே, நம் இல்லத்திற்கு வருகின்றவர்களை நாம் வரவேற்பு கொடுத்து மட்டும் அழைத்தால் அவர்களுக்கு மன நிம்மதி கிடைத்து விடுமா என்ன? என் குழந்தையே, யார் என்ன மனநிலையோடு ஒருவரை வரவேற்கிறார்கள், யார் என்ன மனநிலையோடு ஒருவரோடு பேசுகிறார்கள் என்பதனை கணிப்பது ஒன்றும் கடினமான விஷயம் அல்ல. இன்றிருக்கின்ற சூழ்நிலைகளில் இதையெல்லாம் சட்டென்று என்னவென்று கணித்துவிட முடியும். அதனால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் உனக்கு என்ன கொடுக்க போகிறதோ என்பதனை எல்லாம் எண்ணி நீ வருந்திக் கொண்டிருக்காமல் உன்னோடு நான் சொல்லக்கூடிய விஷயத்தை மட்டும் நீ கவனத்தில் எடுத்துக்கொள். எதற்கும் அவசரப்படாதே. எந்த ஒரு விஷயத்திற்கும் அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவையும் நீ எடுத்து விடாதே. என் குழந்தையே, இனிமேலாவது உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடக்கக்கூடிய பல நல்ல உண்மைகள் என்னவென்று உனக்கு தெரிந்துவிடும். இனிமேல் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் பிள்ளை, நீ இந்த நிலை கடந்து உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் முதலில் இவரின் வருகை உன் இல்லத்திற்கு இருக்க வேண்டும். என் குழந்தையே, இவர் யார் என்று யோசிக்கிறாயா? நிச்சயமாக உன் அம்மா ஒரு தெய்வத்தை பற்றிதான் பேசிக்கொண்டிருக்கிறேன் அல்லவா? உன் இல்லத்திற்கு ஒரு தெய்வம் வராமல் நிற்கின்றார்கள் என்றால் இவர் யார் என்று கட்டாயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எப்பேற்பட்ட விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கின்றவர்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் நிச்சயமான பல நம்பிக்கையை உனக்கு கொடுக்கக்கூடியவர்கள், எந்த நிலையிலும் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள், அப்பேற்பட்ட ஒருவரை என் குழந்தை நிச்சயமாக நீ யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அது வேறு யாரும் இல்லை, உன் உயிருக்கு உயிரான உன்னுடைய குலதெய்வம். எந்த நிலையிலும் இவர்களை
நீ நினைக்க மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளையே, அவர்கள் உன் இல்லத்திற்கு வராமல் நிற்பதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? நீ இப்பொழுது ஒரு வேதனையில், ஒரு கஷ்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் இந்த கஷ்டத்தை அவர்களிடத்தில் நீ சொல்லிவிடவில்லை என்பதுதான் அவர்களுக்கு மிகுந்த வருத்தமாக இருக்கின்றது. நம் பிள்ளை நம்மிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்லிவிடாமல் நிற்கின்றதை அப்படி. ஆனால் நம் மீது நம் குழந்தைக்கு நம்பிக்கை இல்லையா? இத்தனை காலமுமே நம் பிள்ளைதான் நம் உலகம் என்று தானே நாம் இருக்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது என்னுடைய குழந்தை என்னை நினைக்க மறக்கலாமா என்று சொல்லித்தான் உன்னுடைய குலதெய்வமானது உன் மீது மன வருத்தத்தில் வாசலில் நிற்கின்றது. என் குழந்தையே, நீ என்ன நினைக்கிறாய்? நான் எதையுமே சொல்லாமல் இருந்ததில்லையே, எல்லா விஷயங்களையும் அவர்களிடத்தில் தானே முதலில் பகிர்ந்து கொள்கிறேன் என்று சொல்கிறாய் அல்லவா என் குழந்தையே. ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவர்களிடத்தில் சொல்லாமல் மறைக்கப்பட்டிருக்கின்றது. இல்லை என்றால் இவர்கள் இந்த அளவிற்கு உன் மீது வருத்தப்பட வேண்டிய அவசியம் ஒரு பொழுதும் இருந்திருக்காது. அதனால் என்ன நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு, எந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை தெரிந்து கொண்டு இப்பொழுதே அந்த விஷயத்தை நீ சரி செய்து விட வேண்டும். இனி என்னவானது ஏதுவானது என்பது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே, இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களும் நிச்சயமாக உனக்கு கொடுப்பதையெல்லாம் சரியாகவும் தரமாகவும் கொடுக்கும். நிலையானதாக என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கானதாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் பிள்ளையே, எந்த நேரம் என்னவாகும் என்று நீ நினைத்து நினைத்து வருத்தப்படாதே. உன் குலதெய்வத்தை நீ வரவழைத்து விட்டால் போதுமல்லவா? உள்ளே வர முடியாமல் தானே நிற்கிறார்கள். நீ அவர்களை நினைக்கவில்லை என்று சொல்லி உன் மீது செல்ல கோபம் கொண்டு நிற்கிறார்கள். நிச்சயமாக உடனே இதனை என்னவென்று நீ தெளிவுபடுத்தி விட்டால் அது போதும். உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ உணர்ந்து விட்டால் அது போதும். இனி நடப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லதாகவே என்றும் நடக்கட்டும். உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் இனி நீ சரியாக புரிந்து கொள்ள எந்த நொடியிலும் உன்னை தயார்படுத்திக்கொள். என் குழந்தையே, நீ இப்பொழுது உன் குலதெய்வத்திடம் ஒரு விஷயத்தை நிரூபிக்க வேண்டும். நான் எப்பொழுதும் உன்னைத்தான் நினைக்கிறேன் என்பதனை நீ அவர்களுக்கு நிரூபித்து காட்ட வேண்டும். அப்படியானால் அதற்கு நீ செய்யக்கூடிய காரியம் என்னவாக இருக்க வேண்டும்? என் குழந்தையே, நீ செய்யக்கூடிய காரியமானது, நீ எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் அவர்களை தங்கி இருக்க வைக்க வேண்டும். உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலுக்கு தீப தூப ஆராதனைகளை காண்பித்து அவர்களை நீ அங்கே நிலையாக இருக்க செய்ய வேண்டும். நீ உடனடியாக உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலை சுத்தம் செய். இன்று சுத்தம் செய்து வைத்துவிடு. நாளைய விடியல் வெள்ளிக்கிழமையின் விடியல் அல்லவா? ஒருவேளை இந்த பதிவு எப்பொழுது உன் கண்ணில் படுகின்றதோ அந்த நாளில் உடனே உன் இல்லத்தின் நிலைவாசலை சுத்தம் செய்து நீ அதற்கு மஞ்சள் குங்குமமோ அல்லது சந்தனம் குங்குமமோ இட்டு, உன்னுடைய குலதெய்வமானது பெண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு மஞ்சளும் குங்குமமும் இடு. உன்னுடைய குலதெய்வம் ஆண் தெய்வமாக இருக்கும் பட்சத்தில் அதற்கு சந்தனமும் குங்குமமும் வைத்து உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலை அலங்கரித்து நீ அங்கே தீப தூப ஆராதனைகளை காண்பிக்க வேண்டும். நிச்சயமாக அடுத்த நொடியே உன் குலதெய்வ மனம் குளிர்ந்து நம் பிள்ளை நம்மை மறக்கவில்லை என்று சொல்லி உன்னை தேடி நிச்சயமாக ஓடோடி வருவார்கள். உன்னை தேடி உனக்கான விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நடத்தி தருவார்கள். உன்மீதிருந்த வருத்தம் எல்லாம் அவர்களுக்கு போய்விடும்.
என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.